ஹலோ மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம முதல் இடை பருவத் தேர்வு 2024 6ஆம் வகுப்புக்கு சமூக அறிவியல்ன்ற பாடத்துக்கு உரிய வினாத்தாள பார்க்க போறோம். ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலை அருவி. நான் 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் ஆன்சரையும் சேர்த்து சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பதில் வேட்டையாடுதல். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, ஏதாச்சும் ஒரு வேட்டையாடி தான் சாப்பிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. 2ஆம் கேள்வி, V.A. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில தான் நிறைய இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காண்டி இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது, APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு 1997 அப்படின்ற ஆண்டு தான் பாரத ரத்னா விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. ஓகே. 4வது கேள்வி, மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகர ரேகை அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படி சொல்லுவோம்ல, அந்த இதுதான். அது டைரக்டா செங்குத்தா எப்ப விழுகும், அதாவது 91 டிகிரிக்கு எப்படி விழுகும் அப்படின்றது என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி. 5ஆம் கேள்வி, அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்பல் போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சரக்கை ஏத்திட்டு போயிட்டு வருவாங்க, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது எல்லா கடல்கள்லயுமே முக்காவாசி நடக்கும். ஆனா அதிகமா கப்பல் போக்குவரத்து எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டிருக்கிறது எதுன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். ஏன் அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு பொருள் சைனாவுக்கு வரணும், இல்ல சைனால இருக்க ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னா அது கடல் வழியா தான் கொண்டு போவாங்க. ஏன்னா பிளைட்ல கொண்டு போனோம் அப்படின்னா அதிக செலவாகும். அதை சமாளிக்கிறதுக்காண்டி கப்பல்கள்ல தான் கொண்டு போவாங்க. இந்த கப்பல்கள்ல போகிறப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, சூயஸ் கால்வாய், பனாமா கால்வாய், இந்த மாதிரி கால்வாய்களை பயன்படுத்தி ரொம்ப கம்மியான பொருட்செலவுல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது இல்லாட்டி அப்படின்னா ரொம்ப சுத்திக்கிட்டு போகணும். ஓகேவா? இதை பத்தி நீங்க பாடங்களே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி தெளிவா ஒரு வீடியோவும் நாங்க போட்டிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றதுக்கு போகலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எல்லாருமே நாடோடிகளா தான் வாழ்ந்திருப்பாங்க. நீங்க நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட பார்த்திருப்பீங்க. நாடோடி அப்படின்னா ஒரே இடத்துல தங்கி இருக்க மாட்டாங்க, கால் போக்குற போக்குல அவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. 7ஆம் கேள்வி, பிஹு திருவிழா டேஸ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. இது அஸ்ஸாம் மாநிலத்துல கொண்டாடப்படுகிறது. அஸ்ஸாம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வரைபடத்துல அஸ்ஸாம் எங்க இருக்குன்னு பார்த்திருப்பீங்கல்ல, அந்த இடத்துலதான் இருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே சட்டத்தை இயற்றுனது நிறைய பேரா இருந்தாலும் அதுக்கு தலைமை வகித்தது டாக்டர் அம்பேத்கர். அவங்க தான் இதை பண்ணிருக்காங்க. அதனால சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர். 9வது, நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலத்தின் பெயர் சந்திராயன். ஏன்னா நம்ம நிலாவை நம்ம சந்திராயன் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்களா, அதனாலதான் சந்திரன் அப்படின்ற பேர் இருக்கு. அதை வச்சு சந்திராயன் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்திருக்காங்க நிலாவுக்கு. நிலாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலத்துக்கு சந்திராயன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. 10ஆம் கேள்வி, இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பீடபூமின்றது என்னன்னா நீங்க ஏற்கனவே கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இதுக்குரிய ஆன்சர் சோட்டா நாகபுரி பீடபூமி அப்படின்றத. ஏன்னா பீடபூமியிலே நிறைய இருக்கு. அதுல கனிம வளம் நிறைந்தது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா
சோட்டா நாகபுரி பீடபூமி அப்படின்றதாகும். என்ன மாணவ கண்மணிகளே, அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? இதுவரை நீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. அடுத்து நம்ம பொறுத்துக பார்க்க போறோம். ஹோமா ஹாபிலிஸ் அப்படின்றாங்க. முகத்தின் முன்பக்க நீச்சக்குறைவு, அதுக்குரிய பதில். மரியானா அகலி, அதுக்கு இங்கிலீஷ்ல மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். நீங்க மரியானா அகலி அப்படின்றதுதான் இந்த உலகத்திலேயே ஆழமான அகலி அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. இதுக்கு நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டைட்டானிக் ஷிப் வந்து அந்த பக்கம் போகிறப்பதான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ளாயிருச்சு. அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். மரியானா அகலின்றது டைட்டானிக், அது எங்கன்னா பசிபிக் பெருங்கடல். அடுத்த கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு டேக்லைன் வந்து யார் வச்சிருக்கா அப்படின்னா இந்தியா. ஏன்னா இந்தியால பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பல இனங்கள் இருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி இருக்க டேக்லைன் வந்து இந்தியாவுக்கு பொருந்தும். அடுத்ததாக பிரிவு 17 அப்படின்றது எதுல சட்ட புத்தகத்துல எந்த இடத்துல வருது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பை பத்தி பேசுறது தான் பிரிவு 17 அப்படின்றது. ஓகே, இப்ப நம்ம பகுதி 2ல இருக்க சுருக்கமான விடையலி, சரியா, அதை நீங்க படிச்சுக்கோங்க. புக்ல பார்த்து அதுக்குரிய ஆன்சரை எடுத்து படிச்சுக்கோங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி எழுதுக, அதாவது ஹிஸ்டரிக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பரிணாமம் என்றால் என்ன? பரிணாமம்ன்றது இங்கிலீஷ்ல எவல்யூஷன். எவல்யூஷனை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து 17ஆம் கேள்வி, அரபிக்கடலில் உள்ள தீவுகள் யாவை? அரபிக் சீல இருக்க ஐஸ்லாண்ட் என்னென்ன இருக்கு, ஐலாண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க பாயிண்ட் பை பாயிண்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலையா மதிப்பெண்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 18ஆம் கேள்வி, கண்டம் என்றால் என்ன? கண்டம்ன்றது இங்கிலீஷ்ல கான்டினென்ட் அப்படின்றது அர்த்தம். அடுத்த கேள்வி, மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மானுடவியல்ன்றதுக்குரிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, இல்ல உங்களோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பதில் எழுதணும். அடுத்த கேள்வி, உட்புற கோள்களின் பெயர்களை எழுதுக. உட்புற கோள்களின் பெயர்களை எழுதுக. 21ஆம் கேள்வி, புளூட்டோ ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படவில்லை, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காரணத்தை கொடுக்கணும். பன்முக தன்மையின் வரலாறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பன்முக தன்மையினை வரையறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்கள் பட்டியலிடுக. அதாவது நடனங்கள்லாம் நீங்க என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க, இந்தியாவில் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் கொடுக்கணும். பாகுபாடு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒத்த கருத்து என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி 4ல பாத்தீங்க அப்படின்னா விரிவான விடையலி அப்படின்னு வருது, அதாவது பிக் கொஸ்டின்ஸ். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. 6 கேள்வி கொடுத்து நம்மளுக்கு 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம சாய்ஸ்ல எழுதிக்கலாம். முதல்லது, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்ல நம்ம வீட்லயோ கூட நம்ம நாய்கள் வந்து வளர்க்குறாங்க. நாய்கள் செல்ல பிராணிகளா வளர்க்குறாங்க. அந்த காலத்திலேயே பிரமிடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாய்கள் பூனைகள் எல்லாம் வச்சு வளர்த்திருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மக்களுக்கு வந்து நாய் எவ்வாறு உதவியா இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வேட்டைக்கு போடுறப்ப உதவியா இருந்திருக்கும், இல்ல வந்து பாதுகாப்புக்காண்டி நைட்டு தூங்குறப்ப பாதுகாப்பு காவல் காத்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம எழுதணும். பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா சொல்லையா உங்களுக்கு மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்த கேள்வி, பெருங்கடல்களின் முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு 2-3 பாயிண்ட் சொல்றேன். பெருங்கடல்கள் அப்படின்றது ஓஷியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடல், பெருங்கடல் அப்படின்னு இருக்கு. மொத்தம் எத்தனை பெருங்கடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு
அதுக்கடுத்து இந்த பெருங்கடல்கள் இருக்கிறதுனாலதான் கப்பலோட வணிக போக்குவரத்து நடக்குது. இந்த பெருங்கடல்கள் இருக்கனாலதான் அதுல வந்து நிறைய மீன் மச்சங்கள்லாம் வாழுது, நிறைய விதமான மீன்கள் இருக்கு, திமிங்கிலங்கள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க எழுதணும். அடுத்த கேள்வி, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிலவும் நாடாக இருப்பினும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம், இதை பத்தி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பகுதி எழுதியிருக்கலாம். அடுத்த கேள்வி, பாகுபாட்டிற்கான ஏதேனும் 2 காரணிகளை கூறுக. அடுத்த கேள்வி, பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் வகித்து வரும் முக்கியத்துவத்தை கூறுக. சக்கரம் கண்டுபிடிச்சது தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இழுத்துட்டே தான் போவாங்க. இழுத்துட்டே போறதுனால அந்த பொருளோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதுக்கு பதிலாக அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சது மூலமா அதை ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதிக உடல் உழைப்பு தேவைப்படல, லைட்டான உடல் உழைப்பு வச்சே கொண்டு போயிட்டு இருந்துட்டாங்க. அந்த சக்கரத்தை தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி, உட்புற மற்றும் வெளிப்புற கோள்களின் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் உட்புறம் அண்ட் வெளிப்புற கோள்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க டேப்லர் காலம் மாதிரி போட்டு உட்புற கோள்களை பற்றியும் வெளிப்புற கோள்களை பற்றியும் நீங்க தனித்தனியா வேறுபடுத்தி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சொலையான மதிப்பெண்கள் வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் இதை பத்தி நிறைய கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.